எப்பா 100 வருஷம் வாழணுமா, 120 வருஷம் வாழணுமா, அல்லது சாகாமலே இருக்கணுமா, அல்லது மோசே சொன்னது போல 70-80 வருஷம் வாழணுமா? The choice is yours. வியாதி இல்லாத வாழ்க்கை நான் தெரிந்து கொண்டேன், விக்கினம் இல்லாத வாழ்க்கை நான் தெரிந்து கொண்டேன், விரக்தி இல்லாத வாழ்க்கை நான் தெரிந்து கொண்டேன், செல்வ சீமானாய் வாழுவதை தெரிந்து கொண்டேன். உடைய சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், ஆரோக்கியம் பெருகும், ஐஸ்வர்யம். ஏன் நாவல அதிகாரம் இருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 62வது அவருடைய அனந்த ஞானம், தீர்க்காயுசுக்கு திரும்புவோம். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, தேவன் இந்த பூமியிலே வாழுகிற நம்மிடத்திலே எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அல்லது பொறுப்பு நம்முடைய கரத்திலே கொடுத்து விட்டார். எதோடு கூட இந்த உலகத்தில் நான் எவ்வளவு நாள் வாழ வேண்டும் என்று டிசைட் பண்ண வேண்டியதும் நீங்கள் தான். பல வசனங்களிலிருந்து நாம் இதை கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் இவ்வுலகில் வாழப் போகிறோம் என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். அது தேவனுடைய கரத்தில் இல்லை. அந்த உரிமையை, அந்த பொறுப்பை, அந்த வல்லமையை நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். வசனங்களிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். பாருங்கள், அங்கே உபாகமம் 30:19 நான் அதை வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 30 verse 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். முக்கியமான ட்ரூத்து. அது தேவன் கிட்ட இல்லை, உன்கிட்ட கொடுத்துட்டாரு. திரும்பவும் நான் அதை வாசிக்கிறேன். பாருங்கள், உபாகமம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்படி என்றால் என்ன பொருள்? இன்றைய கான்டெக்ஸ்ட் என்ன, தலைப்பு என்ன? தீர்க்காயுசுக்கு திரும்புவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்பா 100 வருஷம் வாழணுமா, 120 வருஷம் வாழணுமா, அல்லது சாகாமலே இருக்கணுமா, அல்லது மோசே சொன்னது போல 70-80 வருஷம் வாழணுமா? The choice is yours. அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், உனக்கு முன்பாக வைத்து, அதாவது உன்னிடத்தில் கொடுத்துட்டேன், அந்த பொறுப்பை உன்னிடத்திலே கொடுத்து விட்டேன். இது நம்முடைய ஆயுசு நாட்களிலே மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டுமா, அல்லது ஒரு தரித்திரனாக வாழ வேண்டுமா, அந்த பொறுப்பை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வியாதியே இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டுமா, அல்லது வியாதியோடே வாழ வேண்டுமா, அந்த பொறுப்பை உன்னுடைய கையிலே கொடுத்து விட்டேன். ரைட்? மிக முக்கியமான சத்தியத்தை இது அறிந்து கொண்ட நாள் முதல் அநேக இக்கட்டுகளிலிருந்து தேவன் என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வியாதி இல்லாத வாழ்க்கை நான் தெரிந்து கொண்டேன், விக்கினம் இல்லாத வாழ்க்கை நான் தெரிந்து கொண்டேன், விரக்தி இல்லாத வாழ்க்கை நான் தெரிந்து கொண்டேன், செல்வ சீமானாய் வாழுவதை தெரிந்து கொண்டேன். சாய்ஸ் இஸ் வேர்ட்ஸ். மரண மரத்தின் கனியையும் பூசிக்கலாம், ஜீவ மரத்தின் கனியை பூசிக்கலாம். தேவனுக்கு அதில் ரோல் கிடையாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? கர்த்தர் நல்லவர். பாருங்க, தேவன் சொல்லுகிறார், எப்போ அது என்கிட்ட இல்லை, ஏன் முன்னால் இல்லை, உனக்கு முன்னால் வச்சுட்டேன். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அது தேவனுக்கு அல்லது தேவனிடத்தில் இல்லை. இதில் இன்றைய பாடம் என்னவென்றால், குறிப்பாக ஆயுசு நாட்களை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார், தீர்க்காயுசை வைத்திருக்கிறார்.
அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 91வது சங்கீதம் 16வது வசனத்தில், உங்களுடைய ஆயுசு நாட்களை குறித்து உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பம். 91வது சங்கீதம் 16வது வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. See the plan of the Lord, the desire of the Lord. அருமையான தேவர்களே, நீங்கள் நீடித்த நாட்களால் திருப்தியாக வாழ வேண்டும், அல்லது திருப்தியாக நீடித்த நாட்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னும் யாத்திராகமம் 23:26 உங்களுடைய ஆயுசு நாட்களை குறித்து உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ரைட்? முக்கியமான ட்ரூத் அருமையானவர்களே. ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்னால் மோசே சொல்லுகிறது பூரணப்படுத்துவதா, தேவன் சொல்லுவது பூரணப்படுத்துவதா? அதை பின்னால் நம்ம பார்ப்போம். ரைட்? ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. 103வது சங்கீதம் 5வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ராஜ கழுகு என்று ஒரு கழுகு இருக்கிறது பாருங்க. ரைட்? அது என்ன செய்யுமா? நல்ல முதிர் வயதான பிறகு தனியாக காட்டுக்குள்ளே போய் சென்று தன்னுடைய வயதை புதுப்பித்து கொள்ளத்தக்கதாக காலில் உள்ள நகங்களை எல்லாம் பிடுங்கி போட்டுருமா, அழகை பிடுங்கி விடுமா, முடியெல்லாம் உதிர்த்து விடும். சீக்கிரத்தில் அதற்கு புதிய அழகுகள், புதிய நகங்கள், புதிய ரக்கைகள் எழுந்து வளர்ந்து, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கிருபை கிருபை கிருபை. அருமையானவர்களே, அநேகர் நம்புவதில்லை. எனக்கு 72 வயது ஆயிட்டுனா, ஆனால் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக இதைவிட வயோதிபனாக காணப்பட்டேன். சத்தியத்தை சரியாக அறிந்தேன். என் வயது எழுதி இருக்கிறது போல கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயதாக மாறிவிட்டது. அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களும் என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கிறதுனால உங்கள் வயதும் திரும்ப வாழ வயதாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிகிறீர்கள். வேற அதில் மேஜிக் எதுவும் கிடையாது பாருங்க. இன்னும் நம்முடைய ஆயுசு நாட்களை குறித்து ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? 92வது சங்கீதம் 15வது வசனத்திலே, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஐயா, முதிர் வயதிலும் என்ன செய்வோம்? பிரிஸ்கா இருப்போம். ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். ஹல்லேலூயா. மற்றவர்களை வாழ வைப்போம். ஹல்லேலூயா. அதாங்க, முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் நமக்கு திருப்தியான நீடிய ஆயுசு நாட்களை வைத்திருக்கிறார். எத்தனை நாட்கள் என்றெல்லாம் வசனம் சொல்லுகிறது, அதை நாம் தியானிக்க போகிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. மேற்கொண்ட அவருடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களானால் அப்போ உங்களுக்கு தீர்க்காயுஸ். ரைட்? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? இது நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 10வது வசனம். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். ஏற்றுக்கொள்ளுகிறதா மேட்டருங்க. எல்லாரும் எப்பொழுதுமே எதை ஏற்றுக்கொள்ளுகிறாள் தெரியுமா? கிறிஸ்தவம் எதை ஏற்றுக்கொள்ளுவது தெரியுமா? எது மைனஸாக இருக்கோ, எது குறைவாக இருக்குதோ அதைத்தான் ஏற்றுக்கொள்ளுவார்கள். மோசே தான் சொல்லிட்டு போயிட்டாரு, மனிதர் வாழ போகிறது 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். சொன்னவனே 120 வருஷம் வாழ்ந்தாங்க. ஏன் தெரியுமா? அங்கே ஆதியாகமம் 6:3 தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் வாழ போகிறது 120 வருஷம் என்று சொல்லி இருக்கிறாரே, அதை நீங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுவீர்கள்? அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் வயசு எப்படி இருக்கும்? உங்கள் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும். எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லட்டுமா?
தேவன் சொன்னார் பாருங்கள், ஆதியாகமம் 6:3, நீங்கள் 120 வருஷம் வாழுவீர்கள் என்று சொன்ன சரிசாமின்னு ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னும் சங்கீதம் 99:16 என்ன வாஸ்தவம்? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். சரிசாமி. யாத்திராகமம் 23:26, உன் ஆயுசு நாளை பெருக பண்ணுவேன். சரியையா. சங்கீதம் 103:5, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயது போலாக்குவேன். சரி சார். அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் 4:10, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். ஐயா, தேவனுடைய வார்த்தைகள் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுடைய வயசு எப்படி இருக்குமா? அதிகமாகும். ஹல்லேலூயா. அதோடு கூட தேவன் வேதனையை கூட்ட மாட்டார். காண்டாமிருகத்திற்கொத்த பலனோடு வாழுவீர்கள். உங்கள் கால்கள் மான்கால்களைப் போல பலனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அதுவே அவருடைய வாஞ்சையும் விருப்பமும் திட்டமும் ஆகும். ஹல்லேலூயா. இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? நான் அதை வாசிக்கட்டுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 58வது வசனத்திலே, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. எது? இயேசு கிறிஸ்து. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. வனாந்தரத்தில் மன்னாவாகி அப்பத்தை புசித்தார்கள், அவர்கள் மரித்தாங்க. காலேபு யோசுவாவும் மரிச்சிட்டான். ஆனால் என்னுடைய குமாரனையே நீங்கள் புசிக்கிறீங்க. ரைட்? வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ? எந்த அப்பத்தை? நீங்கள் கம்யூனியனில் பங்கு பெறுகிறீர்களே, உங்களுக்கு மரணம் கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord for your supernatural provision, and that too with all effortless. சிரமம் இல்லாமல் லகுவாக தேவன் உங்களுக்கு தீர்க்காயுசை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய அருமையானவர்களே, கர்த்தருக்கு அருமையானவர்களே, அதான் தேவனுடைய விருப்பமாக இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அது எப்படி மரணமே கிடையாதா? நான் ஒன்றே உங்களுக்கு சொல்லட்டுமா? எப்பா, சொந்த குமாரன் என்று பாராமல் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்காக தந்த தேவன் உங்களுக்கு ஒரு இம்மார்டல் லைஃப்பை தருவது அவருக்கு கஷ்டமா? இல்லை இல்லை, அது அவருக்கு இஷ்டம். இப்போ மேட்டர் என்னன்னா, நம்மளால் அவ்வளோ தூரம் யோசிக்க முடியல. ரைட்? அட்லீஸ்ட்டு தேவன் சொன்னது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் என் ஆவியை என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். இதையாவது பிடிச்சுக்கிடுவோமா? 120 வருஷம் நம்ம நல்லா கனி தந்து புஷ்டியாக வாழ்ந்து மான்கால்களை போல நல்லா குதித்து துதித்து, ரைட், காண்டாமிருகத்துக்கொத்த பலனோடு வாழும்படியாக ஆவியானவர் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ரெண்டும் இருக்குது. 70 வருஷமும் இருக்குது, 120 வருஷமும் இருக்குது. எதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதா இப்போ கேள்வி. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போது உங்கள் ஆயுசு நாளை தீர்மானிக்கும் பொறுப்பு மாத்திரமல்ல, அந்த அதிகாரமும் தேவனிடத்தில் இல்லை, உங்களிடத்தில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாள் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த செய்தியை கேட்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதே நீதிமொழிகள் 18:21 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமத்தில் வாசித்தோம், ஜீவனையும் மரணத்தையும் வச்சு உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மிக முக்கியமான சத்தியம். நான் 70 வருஷம் வாழணும், அதை தடுப்பதற்கு தேவனுக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. நான் 120 வருஷம் வாழணும், அதையும் தேவனால் தடுக்க முடியாது.
இயேசு கிறிஸ்து சொன்னதுபடி யோவான் 6:58 சொன்னபடி அவருடைய மாம்சத்தை நாம் புசிக்கிறதுனால நமக்கு மரணமே கிடையாது. அதையும் தேவனால் குறைக்க முடியாது. யூ ஹாவ் டு சூஸ். நீங்கள் தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பாருங்கள், நாவில் அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. மோசே சொன்னபடி நான் 70 வருஷம்தான் வாழுவேன் என்கிற பொய்யை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் 70 80 தான் நீங்கள் வாழுவீர்கள். தேவன் என்ன சொன்னார்? மனுஷன் இருக்க போகிறது 120 வருஷம். அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், விசுவாசிப்பது மாத்திரமல்ல, பேசணும். என் தேவன் ஆதியாகமும் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் எனக்கு 120 வருஷத்தை அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, அது எனக்கு சொந்தமாகிறது என்று நீங்கள் பேச ரெடியாக இருக்கீங்களா? அதைத்தான் ஞானி சொல்லுகிறார். மரணமும் ஜீவனும், இப்படி நான் வாசிக்கிறேன். 70 ஆண்டு கால வாழ்க்கையோ 120 ஆண்டு கால வாழ்க்கையோ நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள், அல்லது அதை பேசுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு புரிந்து விடும் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், கடந்த மாதத்தில் ஒரு வயசானம்மா 87 வயசு, அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நான் போகிறேன், நான் வாழ்ந்தது போதும். நாவில் உள்ள அதிகாரத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். அவங்க சொன்னபடியே மரித்து போனார்கள். இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். என்னுடைய ஃபெல்லோஷிப்பில் இருந்த ஒரு சகோதரன், அவருக்கு கேன்சர் வந்துட்டு, சரிங்களா? கேன்சர் வந்த உடனே என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார். எத்தனையோ கேன்சர் பேஷண்ட் சுகமாகறாங்க, இவர் சுகமாகலை. நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரத்தில் இருக்கிற கடைசி கேன்சர் வைரஸும் அழிந்து போ என்று கட்டளை கொடுக்கிறேன். சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லும்படியாக சொன்ன இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து கட்டளை கொடுக்கிறேன், கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் நான் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போது அவர் உடனே சொல்லிடுவார், ஐயா எங்கள் அப்பாவும் 45 வயசில் கேன்சர் தான் இறந்தாங்க. வாயில் உள்ள அதிகாரம் பாருங்கள். அவர் சொன்னபடியே இறந்து போயிட்டாருங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்றார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ 120 வருஷம் வாழணுமா அல்லது 70 80 வருஷம் வாழணுமா? இங்கே தாங்க பவர் இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் சொன்னதை ஏற்றுக்கொள். அவர் பொய் சொல்லுகிறதுக்கு மனுஷன் அல்ல. மனுஷன் வாழப்போகிறது 120 வருஷம் என்று சொன்னார். 120 ஆண்டுகளும் எந்த ஒரு வியாதி இல்லாமல், எந்த ஒரு விபத்தும் இல்லாமல், எந்த விதமான பலவீனம் இல்லாமல் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு வாழ வேண்டும் என்றால் எங்கள் செய்திகளை கேளுங்கள், உங்கள் விசுவாச விண்ணை தொடும், அப்பொழுது நீங்கள் பேசுவீர்கள். ஆமா, தேவன் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் 120 வருஷமும் சுகத்தோடு பலத்தோடு வாழுவேன் என்று நீங்கள் பேசுங்க. பேசினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அருமையான தேவர்களே, ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போது இந்த பூமியிலே நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை தடுப்பதற்கு தேவனுக்கு அதிகாரம் இல்லை. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கங்க. ஒரு சாதாரண வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், ஒரு குறுகிய கால வாழ்க்கை வாழ மாட்டேன். ஏனென்றால் என் தேவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. திருப்தியான நீடித்த ஆயுசோடு நீங்கள் வாழ்ந்து வையகத்தையும் வாழ வைத்து நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்ற வேண்டாமா? பூமி சமுத்திரத்தினால் நிறைந்திருக்கிறது போல அவரை அறிகிற அறிவினால் அது நிரம்ப வேண்டாமா? அதற்காக நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டாமா? ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பூரணமான வாழ்வை தேவன் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் மோசே சொன்னது போல 70 வருஷம் 80 வருஷம் என்று மைண்ட் செட் பண்ணுறீங்க. அரசாங்கம் வேறு 58 வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருது. நான் என்ன விரும்புகிறேன் தெரியுமா? 120 ஆண்டுகள் வாழுவேன் என்று நான் பேசிகிட்டே இருக்கிறேன். வியாதியெல்லாம் போயிடுது, புது பலன் வருகிறது, புதிய கொண்டாட்ட குதூகலம் வருகிறது.
100 வயசு தாண்ட உடனே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் 175 ஆண்டு காலம் வாழ்ந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்றால் அந்த ஆபிரகாமுடைய 175 ஆண்டு கால அந்த பலத்தின் மிகுதியான ஒரு வாழ்க்கையை நான் சுதந்தரிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. Choice is yours. Choice is yours. நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் அப்படி சொல்லாதீங்க, நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், நீங்கள் 120 வருஷம் வாழ போகிறீங்க என்ன நான் பேசிட்டேன், அதுதான் நடக்கும் என்று சொன்னால் என்ன சொல்ல? இல்லை பிரதர், எங்கள் அப்பாவும் 45 வயசில் இறந்துட்டாங்க. நாவிலே உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லமையும் இருக்குது, உங்களுக்கு சாபத்தை கொண்டு வர்ற வல்லமையும் இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் பேசுகிற விதத்தை குறித்து கவனமாக இருக்கணும். ஜீவனை பேசுங்க. ஸ்பீக் லைஃப். ஸ்பீக் 120 years of life. Speak prosperity. Speak health. Speak wealth. அதனால தான் நான் அடிக்கடி உங்கள் மேலே சொல்கிறேன், உடைய சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், ஆரோக்கியம் பெருகும், ஐஸ்வர்யம். ஏன் நாவில் அதிகாரம் இருக்கிறது. நான் இப்படித்தான் நல்ல விதைகளை உங்கள் மேலே கூறினாலும் நீங்கள் தவறான பிரசங்கத்தை கேட்டு நான் பாவி, நான் இன்னும் மனம் திரும்பலை, நான் இன்னும் என் பக்தி போதாது, ஜெபம் போதாது என்கிற அந்த குற்ற உணர்வுக்குள்ளே நீங்கள் அநேகர் போய் விடுகிறதுனால தான் பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் பாஸ்டர் உங்கள் மேலே என்ன சொல்கிறாரு? நீ பாவி, ஆண்டவரால் உன் மேலே பிரியமாக இருக்க முடியாது, மனம் திரும்ப. இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நீங்கள் கேட்க 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 நன்மையும் கிருபையும் உங்களை தொடராது, நாயும் பேயும் தான் உங்களை தொடரும். அநேகருடைய வாழ்க்கை இப்படி தானே இருக்கு. இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு பாஸ்டர் பேசினார் பாருங்க, சேலத்தில் இருந்து. பிரதர், நான் 35 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறேன், நான் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், என்னுடைய பலனை இழந்துட்டேன். பிரதர், நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவிட்ட போனால் என்ன சொல்லுவார் தெரியுமான்னு சொல்லிட்டு, உங்கள் பிரச்சனை லாரி ட்ரக்கு அளவு இருக்கா கப்பல் அளவு இருக்கான்னு காமெடியாக கேட்ட பாருங்க. ஒத்துக்கிட்டார். பிறகு என் பிரச்சனை கப்பல் அளவு இருக்குது, ஃபைனான்ஸில் ப்ராப்ளம், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், ஹெல்த்தில் இஷ்யூஸு, ஒரு வியாதி 2 இல்லை, எல்லா வியாதியும் இருக்குது. அப்போ நீங்கள் கப்பல் நிறையாக உங்கள் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய், ஆண்டவரே நான் உங்களுக்கு தானே ஊழியம் செய்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை தானே, நீங்கள் தானே என்னை ரட்சித்தீங்க, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை என்று கேட்டால் யோவான் 8:32 சொல்லுவார், நீ சத்தியத்தை சரியாக அறியவில்லை. அவ்வளோதான் மேட்ரு. பிரியமானவர்களே, நம்முடைய செய்திகளை கேட்கிறவர்கள் அநேகர் ஐஸ்வர்யத்தில் பெருக துவங்கி இருக்கிறாங்க, அற்புதம் செய்கிறதுல பெருகி இருக்காங்க, சமாதானம் சந்தோஷத்தில் பெருகி இருக்காங்க. ஏன்? சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கும். ஆகையினாலே நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்புகிறார்கள். தேவனால் அவர்களை ஆசீர்வதிக்க முடிந்தது. இன்றைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி என்ன? ஒருவரும், நம்முடைய செய்திகளை கேட்கிற ஒருவரும் பலவீனத்தோடு வாழக்கூடாது. அதற்கு மாறாக காண்டாமிருகத்திற்கொத்த பலத்தோடு வாழ வேண்டும். ஒருவரும் 70-80 வயசுலே மரிக்கக்கூடாது. அதற்கு மாறாக தேவன் சொன்னது போல 120 ஆண்டுகள் வாழ்ந்து நீங்கள் சுகித்திருக்க வேண்டும். வேற என்ன செய்யணும்? மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ ஜீவன் நாவுல இருக்கிற அதிகாரம் அதில் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? தைரியமாக பேசுங்க. உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் படுத்திருக்காங்களா, தலையில் கை வச்சு பேசுங்க. தேவன் சொன்னபடி 120 ஆண்டுகள் என்னுடைய பேரனாகிய ராஜன் எந்த விதமான வியாகுலம் இல்லாமல், விபத்து இல்லாமல், காண்டாமிருகத்துக்கொத்தோட பலத்தோடு, அவன் தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருப்பான் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தையில் உள்ள ஜீவன் அங்கே மாம்சமாகுமா இல்லையா? அதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் மகா பாக்கியவான்கள். ஏனென்றால் நான் சொன்னபடியே ஆகிறது, நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் பவுல் சொல்லலைங்க, இயேசு சொன்னார். அப்போ நீங்கள் இந்த நாளிலிருந்து தீர்க்க ஆயுஷை நீங்கள் பேச போறீங்க.
அவிசுவாசத்தை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக பண்ணுங்க. எது அவிசுவாசம்? ஒரு வியாதி வந்த உடனே ஐயோ நான் செத்து போவேனோ, அதை தூக்கி என்ன செய்யுங்க, சமுத்திரத்தில் தூக்கி போடுங்க. எவனாகிலும் மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுனா சமுத்திரத்துக்குள்ள போயிடும். நீங்கள் பேசுங்க. அவிசுவாசத்தை சமுத்திரத்துக்குள்ளே தள்ளி போடுங்கள். உங்கள் பயத்தை சமுத்திரத்துக்குள்ளே துரத்தி விடுங்க. உங்கள் சந்தேகத்தை விரட்டுங்க, கவலையை விரட்டுங்க. அதுதான் ஆரம்ப கட்டம். உங்களுக்கு வியாதி வருவதற்கு முன்பதாகவே வியாதியை குறித்த பயம் வந்தது பாருங்க. அந்த பயம் இருக்கிற சூழ்நிலையில் அதை வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி நீங்கள் விரட்டுவீர்கள் என்றால், குறிப்பாக நம்முடைய ஆயுசு நாட்களை பொறுத்தது என்னது? 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். வேற என்ன யோசிப்பீங்க? இந்த ஊழியக்காரர் 50 வயசில் இறந்துட்டாரு, துதி சங்கர் 45ல் இறந்துட்டாரு. இப்படி நீங்கள் நெகட்டிவ் தாட்டோடு வாழுவீர்கள் என்றால் அதை எம்ப்ரேஸ் பண்ணுவீங்க. எதை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுவீர்களோ அதைத்தான் நீங்கள் அறுப்பீர்களே தவிர கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க முடியாது. அப்போ என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காயுசோடு திருப்தியான என்ன செய்யுமா, அந்த வசனம் என்ன சொல்லுது? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். தேவனுடைய திருப்தியினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் அலங்கரிக்கப்படுவீர்கள். நீங்கள் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து அவர் செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை 21வது நூற்றாண்டில் இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீர்கள் என்று நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.